ஹலோ ட்ரேடர், வணக்கம். நான் வெங்கட். நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 51,900 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி நியூட்ரலாக ஓப்பன் ஆகிட்டு நம்ம சப்போர்ட் வந்தது, என்ட்ரி ஆயிடுச்சு. வெயிட் பண்ணுங்கள், என்ட்ரி ஆயிடுச்சு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு 35 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். 1:3 டார்கெட் வச்சுருக்கேன். வெயிட் பண்ணலாம் இருங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டி கரெக்டாக நம்ம ரெசிஸ்டன்ட் தொட்டுட்டு மறுபடியும் கீழே வர ட்ரை பண்ணிச்சு. ஆனால் வந்து மேலே தான் மூமெண்ட்டு. ஓகே, சூப்பர். நல்ல ஒரு ஸ்பைக்குங்க, நல்ல ஒரு ஸ்பைக் ஆகிருக்கு. ஓகே, சூப்பர். 63 பாயிண்ட்டு. அப்பா, நல்ல ஒரு மூமெண்ட்டு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரெசிஸ்டண்ட்டை உடச்சிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நம்ம பொறுமையாக இருப்போம். ஓகே, ஏன்னா இப்போ வந்து நல்ல ஸ்பைக்கான வெட்டி நம்ம ரிவர்ஸ் ஆக தேவையில்லை. ஏன்னா ரெசிஸ்டண்ட்டில் இருக்குது, வெயிட் பண்ணலாம். ரெசிஸ்டண்ட்டை உடச்சிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டு இன்னும் மேலே போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக இருப்போம். ஓகே, நான் நேற்று சொன்ன மாதிரி தான், மார்க்கெட்டு மூவ்மெண்ட் ஆகிற டைமில் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த இடத்துல தான் நம்ம பண்ணுற எல்லா தப்பும். அதனால் நான் இன்றைக்கி வந்து 117 பாயிண்ட் டார்கெட் வச்சுருக்கேன். கண்டிப்பாக டார்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஸ்டாப் லாஸ் வாங்கிச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க. ஏன்னா மார்க்கெட் மூமெண்டம் இருக்கிறப்ப நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது. நான் எங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறதும் அதுதான். மார்க்கெட்டு நீங்கள் வெயிட் பண்ணதே அதுக்கு தான். மார்க்கெட் மூமெண்டம் ஆகிறப்ப நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா டார்கெட்டை இழந்துருவீங்க. சப்போர்ட்டுக்கு வர நிஃப்டி சப்போர்ட் வந்து கரெக்டாக மேலே போக ட்ரை பண்ணுறான். கண்டிப்பாக நிஃப்டியும் சப்போர்ட் பண்ணான்னா பேங்க் நிஃப்டி இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணலாம் இருங்க. ஓகே, ஒரு 60 பாயிண்டில் இருக்கும். பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு. ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி எப்படி வந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்ட்டு. நிஃப்டியும் பாருங்கள், கரெக்டாக சப்போர்ட் வந்துட்டு மேலே போயிருக்கான். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை தாண்டிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே இடத்துல சப்போர்ட் வந்துட்டு மேலே ரிவர்சல் ஆனால் அப்படின்னா ஓகே, சூப்பர். ஒரு நல்ல மூமெண்ட்டு. 86 பாயிண்டில் இருக்கும். ஓகே, இந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சி மேலே போனான்னா நிஃப்டி இன்னொரு 50 பாயிண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் இருங்க என்ன நடக்குதுன்னு. நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டு 90 பாயிண்ட் வந்து போயிட்டான். நான் இன்னும் க்ளோஸ் பண்ணல. க்ளோஸ் பண்ண வேண்டாம்ப்பா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் மாடிஃபை பண்ணிங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டில் இருக்கோம். நம்ம எப்பயும் 1:3 வைப்போம். 90 பாயிண்ட் கொடுத்துருக்கான். ஆனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க. நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், சப்போர்ட்லேருந்து எவ்வளோ அழகாக மேலே போகிறான். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க. க்ளோஸ் பண்ணுறேன்னா பண்ணிக்கிங்க. ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணிங்க. ஓகே, ஓகே, சூப்பர். 100 பாயிண்ட் கொடுத்துருக்கான். வெயிட் பண்ணலாம் இருங்க. நான் இன்னும் க்ளோஸ் பண்ணல. ஓகே, ஏன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட்டில் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறது அதுதான், நாம் எதிர்பார்த்தது இதுதான். பாருங்கள், இந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 50 பாயிண்ட்டோ இல்லை 30 பாயிண்ட்டோ மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுவோம். நம்ம டார்கெட்டே வந்துடுச்சு. வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க. நம்மளோட டார்கெட் 117 பாயிண்ட் வச்சோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்டு இன்னமும் வந்து மேலே தான் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணலாம் இருங்க. பொறுமையாக அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, ஓகே, நிஃப்டி பாருங்கள் கீழே வரான். வெயிட் பண்ணலாம் இருங்க. 117 பாயிண்ட் போட்டோம். ஓகே, டார்கெட்டு ஹிட்டு. வெயிட் பண்ணலாம் இருங்க. பொறுமையாக இருக்கலாம். ஓகே, நம்ம டார்கெட் மேலே போயிட்டுருக்கான். வெயிட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு மூமெண்ட்டில் இருக்குது. க்ளோஸ் பண்ண வேண்டாம். வெயிட் பண்ணலாம் இருங்க. ஓகே, வெயிட் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி மூமெண்ட்டில் இருக்கப்போ நம்ம வந்து ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறது தான் நல்லது. ஓகே, நம்ம ரெசிஸ்டண்ட்டை உடச்சிருக்கிறோம் பேங்க் நிஃப்டி. நிஃப்டியும் கீழே வந்து அந்த சப்போர்ட் லெவல்லேருந்து மறுபடியும் ரிவர்சல் ஆனால் அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி இன்னும் ஒரு 50 பாயிண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. வெயிட் பண்ணலாம் இருங்க.
ஓகே ஓகே. பேங்க் நிஃப்டி இன்னும் மூவ்மெண்ட்டில் தான் இருக்கான், மேலே தான் ட்ரை பண்ணுறான், வெயிட் பண்ணலாம். ஓகே, வெயிட் பண்ணி இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணலாங்க. ஓகே சூப்பர். நம்ம டார்கெட் மேலே 50 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, வெயிட் பண்ணலாம் இருங்க, க்ளோஸ் பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணலாம் இருங்க. சூப்பரான மூவ்மெண்ட்டு பேங்க் நிஃப்டி போட்டோம், வெயிட் பண்ணலாம். நிஃப்டியும் கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கான், வெயிட் பண்ணலாம் இருங்க, க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஓகே, உங்களுக்கு போதுன்னா க்ளோஸ் பண்ணிங்க, நான் வந்து ஹோல்ட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுறேன். ஓகே 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 சூப்பர். ஓகே, வெயிட் பண்ணலாம் இருங்க. நான் 180 பாயிண்ட் டார்கெட் வச்சுருக்கேன், ஏன்னா ஸ்ட்ரைக்கில் அங்கே ஒரு ரெஸ்டன்ட் இருக்குது, அதனால் பார்க்கலாம் இருங்க. இது வரைக்கும் 150 பாயிண்ட் போயிருக்கான், வெயிட் பண்ணலாம் இருங்க என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, 180 பாயிண்ட் போனால் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த கேண்டிலோட, வெயிட் பண்ணலாம் இருங்க. ஓகே ஓகே, நிஃப்டியும் கரெக்டாக சப்போர்ட் எடுத்து மேலே போகிறது தான் ட்ரை பண்ணுறாங்க, வெயிட் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே, இந்த கேண்டில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா கரெக்டாக ரெஸ்டன்ட் போயிருக்கான், வெயிட் பண்ணலாம் இருங்க. நம்ம டார்கெட் போச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். 180 பாயிண்ட் டார்கெட்டு, வெயிட் பண்ணலாம் இருங்க. ஏன்னா மார்க்கெட்டு இப்படி மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கப்ப நம்ம வந்து வெளில வர்றது இல்லை, வெயிட் பண்ணலாம். நிஃப்டியும் கரெக்டாக மேலே போதான் ட்ரை பண்ணலாம், இருங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு நல்ல மூவ்மெண்ட் தான் சொல்லுவேன், பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ஸ்பைக் ஆச்சு. ஓகே ஓகே, பார்க்கலாம். இந்த கேண்டிலோட க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா சப்போர்ட் வந்து நிஃப்டி மேலே தான் போக ட்ரை பண்ணுறான், வெயிட் பண்ணலாம் இருங்க, வெயிட் பண்ணலாம். ஓகே, நம்ம டார்கெட் போனோம். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. 180 பாயிண்ட் கொடுத்துருக்கான், க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே சூப்பர். வாட்ச் பண்ணுங்கள் தொடர்ந்து. நன்றி.